தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஒரு கூட நீங்க பாடல் கேட்டீங்க, அழகான ஒரு பாடல். கடந்த காலமெல்லாம் அவரை காத்து நடத்தினவர் இன்றைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார், காத்து கொண்டு வருகிறார். அது அறியாத நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் என்றும் என்றும் மாறாதவர். இந்த உலகம் மாறி போகலாம், கூட பிறந்த தாய் தகப்பன் மாறி போகலாம், கூட பிறந்த சகோதரர்கள் மாறி போகலாம், பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட கொடுத்த வாக்கு மாறி போகலாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஒருபோதும் வாக்கு மாறாதது. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறாய் இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னே தன்னை அவர் தாழ்த்தி சிலுவிலே பலியாகி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்கின்றோம். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறபடினாலே இந்த பகுதியில் நாங்கள் வந்து சொல்லுகிறோம், உங்களை உள்ளத்திலே அவர் இதயத்தின் கதவை தட்டுகிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த காலத்துல பாருங்களேன், எத்தனையோ துன்பத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா இனி ஒரு காலம் அது கொடீரமா இருக்கும். கர்த்தர் தான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், என்னுடைய வருகை சமயமா இருக்குதுன்னு சொல்லுகிறார். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்கிறார். அன்றைக்கு குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், சப்பானிகளை நடக்க வைத்த தேவன், குருடர்களை பார்வை செய்த தேவன், அந்த இயேசுதான் நம்மளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது கட்டுக்கதைகள் அல்ல, இது வரலாறு படுத்த வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. நீங்க வேணா அதை சோதித்து பாருங்க, அதை தியானித்து பாருங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுவார். இன்றைக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக ஒரு சிலுவை சுமந்திருக்கிறார். உங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். உங்களுடைய எல்லாம் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாய் வாழணும் என்று என் இயேசு விரும்புகிறார். அவருடைய பேரே சமாதானக்காரர். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். நீங்க சமாதானம் இல்லாத இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த துக்கத்தை மாற்றதான் வந்திருக்கிறார். தேவன் உங்களுடைய இதயத்தின் கதவை தட்டுகிறார். நீங்க ஒரு சின்ன இடத்தை கொடுத்தீங்கன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்துல வருவார். உங்களுடைய வாழ்க்கையுடைய சிறையிருப்பை மாற்றுவார். உங்களுடைய வீட்டில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுவார். உங்களுடைய பிள்ளையுடைய சிறையிருப்பை மாற்றுவார். அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நெல் வழியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இனி காலம் செல்லாதுங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை சமயமா